வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா MA4151 பேப்பர் யூனிட் 3 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸ் டாபிக்ல 2 மார்க் क्वेश्चंस பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல நம்ம பார்ட் 1 ஒரு 10 ப்ராப்ளம்ஸோட ஆன்சர் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம யூனிட் 2 அண்ட் யூனிட் 4க்கு தனித்தனியா பார்த்திருந்தோம். அப்புறம் ஹோல் டாபிக் சேர்த்து நம்ம 2 மார்க் கொஸ்டின் பார்த்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் யூனிட்ல எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்னு இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா the bivariate random variables x and y has the PDF f of x comma y equal to kx square of 8 minus y x less than y less than 2x 0 less than or equal to x less than 2 find k value. இந்த மாதிரி கொஸ்டின் மேக்ஸிமம் உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டினாகவும் கேட்பாங்க, 2 மார்க் கொஸ்டின்லையும் கேட்பாங்க. ஆக்சுவலி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கண்டினியூஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் லெஸ் தேன் ஒய் லெஸ் தேன் 2xங்கிறதுல எக்ஸோட லிமிட் மட்டும் 0 to 2, ஒய்யோட லிமிட் டிபெண்ட்ஸ் அப்பான் எக்ஸ் லிமிட்ஸ். ஃபைன் கே வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். If f of x comma y is a PDF, then double integral f of x comma y dy dx equivalent to 1. இது கண்டிஷன். 2 டைமென்ஷனில் x and y பேஸ்டாக கொடுத்தாங்கன்னா நமக்கு டபுள் இன்டெக்ரல் வேல்யூ 1 வரணும், அவ்வளோதான் கண்டிஷன். இப்போ இதுக்கு ஏற்றபடி அப்ளை பண்ணலாம். டபுள் இன்டெக்ரல் ஆஃப் ஃபங்க்ஷன் f of x comma yங்கிறதுக்கு பதில் கொஸ்டினில் இருக்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். kx ஸ்கொயர் ஆஃப் 8 minus y dy dx equivalent to 1. சில ப்ராப்ளத்தில் நம்ம dx dyன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்னென்னு நமக்கு கே தான் அன்னோன் வேரியபிள், கேவை வெளியில் எடுத்துடலாம். அதுக்கடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒயில் தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ ஒயில் இன்டெகிரேட் பண்ணப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் உள்ளே மல்டிப்ளை பண்ணாலும் சொல்லி இல்லை இது ஃபிக்ஸட் தான். ஸோ இதையும் நீங்கள் காமனாகவே வச்சுக்கலாம். இப்போ பேஸ்ட் ஆன் ஒயில் நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது 8 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 8y மைனஸ் ஒய்யை இன்டெகிரேட் பண்ணோம்னா ஒய்யை இன்டெகிரேட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் பை 2. த லிமிட்ஸ் ஆர் ஒய்யோட லிமிட் நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் டு 2x. ஸோ எக்ஸ் டு 2xஐ எடுத்துக்கலாம், எக்ஸ் டு 2xஐ எடுத்துக்கிறோம். ஹியர் அப்பர் லிமிட் 2x, லோயர் லிமிட் எக்ஸ், dx ஈக்குவல் டு 1. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாம். k இன்ட்டு இன்டெகிரல் 0 to 2 x ஸ்கொயர் ஆஃப் 8 into 2x மைனஸ் ஒய்க்கு பதிலாக தான் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 2x ஸ்கொயர் பை 2 மைனஸ் லோயர் லிமிட் எடுக்கும்போது ஒய்க்கு பதிலாக எடுக்கணும். ஸோ 8x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஸோ இங்கே ஒரு மைனஸ், லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் வருமா, ரெண்டு மைனஸும் சேர்ந்து இந்த இடம் ப்ளஸ் ஆகும். dx ஈக்குவல் டு 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 8 2s are 16x, 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4x ஸ்கொயர் பை 2 மைனஸ் 8x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு dx ஈக்குவல் டு 1. இப்போ கம்பைன் பண்ணுங்கள். எக்ஸ் பவர் எல்லாம் சேமாக, பவர் 2ல் இருக்கிறதெல்லாம் கம்பைன் பண்ணோன்னா 16x மைனஸ் எக்ஸ் 8xங்கிறப்ப 8x. அடுத்து 3/2 இங்கே ப்ளஸ் 1/2 சாரி மைனஸ் 4/2 ப்ளஸ் 1/2ங்கிறப்ப மைனஸ் 3/2 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dx ஈக்குவல் டு 1. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஒயில் நம்ம இன்டெகிரேட் பண்ணதுக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ இங்கே வெளியில் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயரை உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். எல்லா ஆர்டருமே எக்ஸில் நம்ம சேமாக மாற்றிடணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 8x³ மைனஸ் 3/2 எக்ஸ் பவர் 4 இன்ட்டு dx ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸை பொறுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ணோன்னா எக்ஸோட லிமிட்டு நம்ம அப்ளை பண்ணணும். எக்ஸோட லிமிட்டு நம்ம கொஸ்டினில் டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க 0 to 2. ஸோ அதை எடுத்துக்கலாம். இன்டெகிரல் 0 to 2 8x³ மைனஸ் 3/2 எக்ஸ் பவர் 4 dx ஈக்குவல் டு 1. k ஆஃப் எக்ஸ் கியூபை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் 4/4 இந்த நம்பர் இருக்கட்டும். அதுக்கடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். மைனஸ் 3/2 எக்ஸ் பவர் 4 நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் 5/5. த லிமிட்ஸ் ஆர் 0 to 2 ஈக்குவல் டு 1. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எடுத்தோம்னா அப்பர் லிமிட் வேல்யூ 2 இருக்குது. அப்போ 8 இன்ட்டு எக்ஸுக்கு வேல்யூ 2 போட்டுக்கலாம். 2 பவர் 4/4 மைனஸ் 3/2 2 பவர் 5/5. லோயர் லிமிட் வேல்யூ 0. ஸோ 0 இன்ட்டு 0ங்கிறப்ப நமக்கு 0 தான் வரும். ஸோ 0ன்னு டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 1. அப்போ 2 பவர் 4னா 16. அப்போ 8 இன்ட்டு 16/4 மைனஸ் 3/2 2 பவர் 5ஓட வேல்யூ 32 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 1. இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணிக்கோங்க, இல்லை நிறுத்தி ஒவ்வொரு ஆர்டராக நம்ம செப்பரேட்டாக பார்க்கணும். பார்த்தோம்னா நமக்கு வர ஆன்சர் k ஆஃப் 112/5 ஈக்குவல் டு 1. ப்ராபபிலிட்டி டோட்டல் வேல்யூ 1. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம மாற்றிக்கிறோம். நமக்கு தேவை k வேல்யூ தான். ஸோ k ஈக்குவல் டு 5/112. இந்த மாதிரி தான் இந்த டைப்பில் இந்த ப்ராப்ளம் இல்லை, இந்த டைப்பில் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்ம ஒரு அன்னோன் வேரியபிள் கே ஆர் சி இந்த மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம இப்படி தான் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இட்ஸ் ஆல்சோ ஃபைண்ட் கே வேல்யூ. த ஜாயின் PDF ஆஃப் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு kxy e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 ஒய் கிரேட்டர் தென் 0 ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே. இந்த கொஸ்டினை நமக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இந்த மாதிரி 2 டைமென்ஷனில் கேட்டாலே நம்மளுடைய கண்டிஷன் இது மட்டும்தான். இஃப் f of x, y is a PDF, then double integral f of x, y dy dx equal to 1.
ஸோ இப்போ ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா k இன்ட்டு xy ஆஃப் இ பவர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு என்ன ஒய்க்கு என்னன்னு பார்க்கணும். இங்கே லிமிட்டு கிரேட்டர் தான் 0 கொடுத்தனால லீஸ் வேல்யூ 0, கிரேட்டர் தான் வேல்யூ நம்ம இன்ஃபினிட்டி வேல்யூவே எடுத்துக்கலாம். ஸோ 0 டு இன்ஃபினிட்டின்னு நம்ம லிமிட்டை எடுத்துக்கலாம். எக்ஸ்போனென்ஷியல் எதனால் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி k xy இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இதில் நம்ம எக்ஸ்போனென்ஷியல் இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது ஃபார்முலா இதுக்கு ரெலவெண்ட்டாக தெரியும்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸாக இருந்தால் 1/2. சில கேசஸில் எந்தெந்த ப்ராப்ளத்தில் எந்தெந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த டாபிக் தெரிஞ்சால் கூட போதும், மற்ற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. பட் ரெலவெண்ட்டாக ப்ராப்ளத்தில் எது எதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோமோ இன்டெக்ரல் டாப்பிக்கில் அது மட்டுமாவது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்னென்னா இதுக்கடுத்து எக்ஸ் பேஸ்டாக இருக்கிறதெல்லாம் தனியாகவும் ஒய் பேஸ்டாக இருக்கிறத தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ கேங்கிறது அன்னோன் வேரியபிள், அதை விட்டுருங்க, தனியாக எடுத்துடலாம். இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பேஸ்டாக இருக்கிறது எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதை எடுத்து எழுதிக்கோங்க. இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஒய்க்கு ரெலவெண்ட்டாக இருக்கிறது ஒய் இ பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய் ஈக்குவல் டு 1. நமக்கு இந்த ஃபார்முலா தான் நமக்கு தெரியும். இதோட வேல்யூ இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டியாக இருந்ததுன்னா இதனோட வேல்யூ 1/2, k இன்ட்டு இதோட வேல்யூ 1/2. இதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் இருக்கிறதுனால இதனோட வேல்யூ நமக்கு 1/2. அப்போ k இன்ட்டு 1/2 ஈக்குவல் டு 1. தட் இஸ் k 1/2 1/4 ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் k வேல்யூ ஈக்குவல் டு 4. இந்த மாதிரியும் சில சமயம் கொஷின் கேட்பாங்க. ஃபைன் k வேல்யூன்னு டேரெக்டாக நமக்கு லிமிட் கொடுக்கலாம், சில சமயம் எக்ஸ்போனென்ஷியல் ஆர்டரில் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் டபுள் இன்டெக்ரல் வேல்யூ ஈக்குவல் டு 1க்கு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் இந்த மெத்தடில் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். If x and y have joined PDF f of x comma y equivalent to x plus y 0 less than x less than 1 0 less than y less than 1 otherwise 0. Check whether x and y are independent or not. இந்த மாதிரி கொஷின் கொடுக்குறாங்கன்னா இது கண்டினியூஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க, இன்டர்வலில் கொடுத்தனால கண்டினியூஸ் டைப்பில் இருக்குது. பட் நம்ம கேட்டிருக்கிறது இண்டிபெண்ட் ஆர் நாட்னு கேட்டிருக்காங்களா. இண்டிபெண்ட்னா நமக்கு கண்டிஷன் தெரியும். அண்டர் எக்ஸில் மார்ஜினல் பிடிஎஃப் பார்க்கணும், ஒயில் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கணும். ரெண்டோட ப்ராடக்ட்டு நமக்கு கிவன் டேட்டாவாக இருந்தால் இட் இஸ் இண்டிபெண்ட், அதர்வைஸ் இட்ஸ் நாட் இண்டிபெண்ட். இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு மார்ஜினல் பிடிஎஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்க்கணும். Solution: given f of x comma y equal to x plus y 0 less than x less than 1 0 less than y less than 1. Marginal PDF of x பார்த்தீங்கன்னா fx of x equal to f of x integral minus infinity infinity f of x comma y dy. Marginal PDF of x பார்க்கணும்னா with respect to y-ல நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இதை பற்றி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ 2 மார்க் கொஷின்லேயும் இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க டிஒய். அப்போ ஒய்யோட லிமிட் எடுக்கணும். ஒய்யோட லிமிட் இந்த ப்ராப்ளத்தில் 0 to 1. ஸோ 0 to 1 எடுத்துக்கலாம். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஒயில் நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய்யை இன்டெகிரேட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் பை 2 த லிமிட்ஸ் ஆர் 0 to 1. இப்போ ஒய்க்கு பதிலாக நீங்கள் லிமிட் எடுத்தீங்கன்னா அப்பர் லிமிட் வேல்யூ 1. ஸோ எக்ஸு இன்ட்டு 1 அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இங்கே 1 ஸ்கொயர்னா 1/2. இங்கே எக்ஸிஸ்ட் ஆகிற எக்ஸோட லிமிட்டு 0 to 1. அதுவும் எக்ஸோட லிமிட் இந்த ப்ராப்ளத்தில் 0 to 1 தான் இருக்குது. ஸோ நம்ம அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். Therefore, marginal probability function of x is x plus 1/2. ஃபஸ்ட்டு மார்ஜினல் பிடிஎஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதே மாதிரி ஒய்க்கு நம்ம தனியாக கன்வெர்ட் பண்ணணும். மார்ஜினல் பிடிஎஃப் ஆஃப் ஒய் இதே மாதிரி இப்போ ஒய் பார்க்கணும். அப்போ எஃப்ஒய் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் தட் இஸ் த இன்டெக்ரல் ஒய்யோட லிமிட் எடுத்துக்கணும். காமனாக எழுதினீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ். ஒய் பார்க்கணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் நம்ம இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எக்ஸோட லிமிட் இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா 0 to 1. ஸோ இன்டெக்ரல் 0 to 1 ஃபங்க்ஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். இந்த டாப்பிக்கில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ரிசல்ட்டு மார்ஜினல் பிடிஎஃப் ஆஃப் ஒய் பார்க்கணுன்னா அண்டர் எக்ஸில் இன்டெகிரேட் பண்ணணும். எக்ஸ் பார்க்கணுன்னா இன்டெக்ரல் வேல்யூ அண்டர் நம்ம ஒயில் இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வந்துருக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் இங்கே ஒய் தான் இருக்குது. அப்போ எக்ஸில்ங்கிறப்ப எக்ஸ் ஒய் த லிமிட்ஸ் ஆர் 0 to 1. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எடுத்திங்கன்னா எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ 1/2 ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் தட் இஸ் 1/2 ப்ளஸ் ஒய். இங்கே எக்ஸிஸ்ட் ஆகிற ஒய்யோட லிமிட்டு 0 less than y less than 1. Therefore, marginal PDF of function f of y equivalent to 1/2 plus y.
இது வரை தனித்தனியாக பார்த்தாச்சு. ஆனால் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது இட் இஸ் இண்டிபெண்ட் ஆர் நாட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிஷன் எழுதுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். எஃப் ஆஃப் எக்ஸ்னா மார்ஜினல் பிடிஎஃப் ஆஃப் எக்ஸு, எஃப் ஆஃப் ஒய்னா மார்ஜினல் பிடிஎஃப் ஆஃப் ஒய். ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1/2, ஒய்யோட வேல்யூ 1/2 ப்ளஸ் ஒய். இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கண்டிப்பாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரப்போகிறது இல்லை. இது 1/2 ஆகும், அடுத்து எக்ஸ் ஒய் கிடைக்கும், அப்புறம் 1 கிடைக்கும், அப்புறம் 1/2 இன்ட்டு ஒய், அடுத்து எக்ஸ் ஒய் திருப்பியும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் வரதுனால கண்டிப்பாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரல, விச் இஸ் நாட் ஈக்குவலன் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலாங்கிறப்ப இங்கே எக்ஸிஸ்ட் ஆன எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நாட் இண்டிபெண்ட் அண்டர் தி ஃபங்க்ஷன். நமக்கு கன்க்ளூஷன் இது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹைலைட் பண்ணி எழுதிட்டா நல்லாயிருக்கும். இந்த மாதிரியும் இண்டிபெண்ட்டாக இல்லையாங்கிறதெல்லாம் 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. கேட்டால் நம்மளுடைய மெத்தடு இது தான். மார்ஜினல் பிடிஎஃப் ஆஃப் எக்ஸ் தனியாக பாருங்கள், மார்ஜினல் பிடிஎஃப் ஆஃப் ஒய் தனியாக பாருங்கள். ரெண்டோட ப்ராடக்ட் வேல்யூ நமக்கு ப்ராப்ளத்தில் இருக்கிற ஃபங்க்ஷன் வந்ததுன்னா இட் இஸ் இண்டிபெண்ட், அதர்வைஸ் இட் இஸ் நாட் இண்டிபெண்ட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். Let x and y have joined PDF f of x comma y equivalent to 2, 0 less than x less than y less than 1. Find MDF. அவ்வளோதான் கொடுத்தாங்க. மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இவ்வளோ தான் கேட்டிருக்காங்கன்னா எப்படி பார்க்குறதுன்னு. ஸோ கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஈக்குவல் டு 2, சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. பட் நமக்கு லிமிட்டில் ட்விஸ்ட் வச்சுருவாங்க. லிமிட் பார்த்தீங்கன்னா எக்ஸோட லிமிட்டு 0 to ஒயில் இருக்குது, ஒய்யோட லிமிட்டு x to 1 இருக்குது. இந்த மாதிரி நம்ம கம்பைன் பண்ணிக்கணும், அதை தான் இங்கே முக்கியம். மார்ஜினல் பிடிஎஃப் ஆஃப் எக்ஸ் பார்க்கணும். எம்டிஎஃப்னா நீங்கள் அண்டர் எக்ஸுக்கும் பார்க்கணும், அண்டர் ஒய்க்கும் போடணும். அவங்க ஹைலைட் பண்ணவே இல்லை வித் எக்ஸுக்கு பாருங்கள் ஒய்க்கு பாருங்கன்னு. அப்படின்னா நம்ம 2 கேட்டகரியிலே ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது தான் கான்செப்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட்டு மார்ஜினல் பிடிஎஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஒய். இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாம். மார்ஜினல் பிடிஎஃப் ஆஃப் எக்ஸ்னா ஒய்யை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ண நமக்கு தெரியும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஒய். ஒய்யோட லிமிட் நம்ம என்னவா இருக்குது, ஒய்ங்கிறது லோயர் லிமிட் எக்ஸு, அப்பர் லிமிட் 1ல் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஆர்டர்லேயே எடுத்துக்கலாம் எக்ஸ் டு 1. இப்போ இன்டகிரல் எக்ஸ் டு 1 ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, 2 டிஒய். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கதா தான் அர்த்தம். அப்போ 2 இன்ட்டு ஒய், த லிமிட்ஸ் ஆர் எக்ஸ் டு 1. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எடுத்திங்கன்னா 2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டுங்கிறப்ப 1 மைனஸ் எக்ஸ். இங்கே எக்ஸ் வந்து 0 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஒய், ஒய்யோட லிமிட்டு லெஸ் தேன் 1 இருக்கிறனால நம்ம டேரெக்டாக கூட எடுத்துக்கலாம். இங்கே மென்ஷன் பண்ணும்போது இப்படி எழுதிக்கோங்க, பட் லிமிட்ஸ் எடுக்கும்போது கரெக்டாக எடுத்தால் தான் ஆன்சர் கரெக்டாகும். அடுத்து மார்ஜினல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் பார்க்குறாங்க. ஒய் பார்க்குறப்ப எஃப்ஒய் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் நம்ம இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸோட லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 0 to ஒய். ஸோ 0 to ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட வேல்யூ 2. அப்போ இன்டெக்ரல் 0 to 2 இன்ட்டு டிஎக்ஸ். 2 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் 1 இருந்ததுன்னா எக்ஸ், த லிமிட்ஸ் ஆர் 0 to ஒய். அப்போ 2y மைனஸ் 0 2y. Therefore, marginal density function of y is f of y equivalent to 2y. y is limit x less than y less than 1 எழுதுனாலும் சரி, 0 less than y less than 1 நாலும் ஓகே தான். இந்த மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எம்டிஎஃப் கேட்டாங்கன்னா தனித்தனியாக வித் ரெஸ்பெக்ட் டு வேரியபிள்ஸ் பேஸ்டாக நம்ம கேல்குலேஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. The JDF of the random variable x and y is given by f of x comma y equal to 8xy, 0 less than x less than 1, 0 less than y less than x, otherwise 0. Find fx of x. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனு லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க, எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. தட் இஸ் மார்ஜினல் பிடிஎஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி அவங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா நீங்கள் அதை மட்டும் பார்த்தா கூட போதும். ஸோ கிவன் எழுதிக்கோங்க, கண்டிஷன்ஸ் ஃபுல்லாக கரெக்டாக எழுதிக்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் கேட்டதுனால எஃப்எக்ஸ் ஆஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஒய். ஸோ எக்ஸில் கேட்டால் வித் ரெஸ்பெக்ட் டு ஒயில் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறது தான் கான்செப்ட். ஸோ எழுதிக்கலாம். இன்டெக்ரல் ஒய்யோட லிமிட்டு பார்த்தீங்கன்னா 0 to எக்ஸ். ஸோ அதை எடுத்து எழுதிக்கோங்க, 0 to எக்ஸ் 8xy டிஒய். ஸோ பேஸ்ட் ஆன் ஒயில் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஒய்யோட பவர் ஒய் ஸ்கொயர் பை 2, த லிமிட்ஸ் ஆர் 0 to எக்ஸ். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எடுத்திங்கன்னா 8x இன்ட்டு எக்ஸ் எடுத்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் 0 வரும். ஸோ விட்டுறலாம். இதை சால்வ் பண்ணோம்னா 4x3. எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 less than x less than 1. Therefore, MDF of x is f of x equal to 4x3. நெக்ஸ்ட் ப்ராப்ளமும் நமக்கு ஒரு அன்னோன் வேரியபிள் பார்க்குறது தான். கிவன் f of x, y equal to cx of 8 x minus y
0 less than x less than 2 minus x less than y less than x. So x oda limit 0 to 2, y oda limit minus x to x, otherwise 0. Find c value. c மட்டும் கேட்டிருக்காங்க. x y ரெண்டு வேரியபிள் எக்ஸிஸ்ட் ஆனாலே நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டூ ப்ராப்ளம்ஸ்ல நம்ம நல்லாவே பார்த்துருக்கோம். ஸோ அதே மெத்தட்லேயே ஒர்க் அவுட் பண்ணலாம். டபுள் இன்டெக்ரல் ஆஃப் f of x, y dy dx equal to 1. ஸோ ஹியர் டபுள் இன்டெக்ரலாக முதல்ல வித் ரெஸ்பெக்ட் டு ஒயில் எடுத்திங்கன்னா எது வேரியபிளாக இருக்கோ அதை செகண்ட் இன்டெகிரேட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு ஈஸி ஆன்சர் கிடைக்கும். ஸோ டபுள் இன்டெக்ரல் இங்கே டிபெண்ட்டாக இருக்கிறது ஒய் தான். ஸோ ஒய்யோட லிமிட்டை ஃபஸ்ட்டு எழுதணும்னா ஸோ இன்டெக்ரல் மைனஸ் எக்ஸ் டு எக்ஸ் இன்டெக்ரல் 0 to 2 cx ஆஃப் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் dy dx equal to 1. இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஒயில் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ சிங்கிறது அன்னோன் வேரியபிள் எடுத்துருங்க. இதை மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இல்லை இதை எக்ஸை காமனாக வச்சுட்டு அப்புறமா நீங்கள் செகண்ட் டேர்மில் மல்டிப்ளை பண்ணாலும் சரி. இப்போ ஒருவேளை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் எப்படி வரும்னு பார்க்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் dy dx equal to 1. ஸோ c இன்ட்டு இன்டெக்ரல் 0 to 2 வித் ரெஸ்பெக்ட் டு ஒயில் தான் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பை 2 லிமிட்ஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் டு எக்ஸ் dx equal to 1. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எடுத்திங்கன்னா இங்கே ஒய் பார்ட்டே இல்லை. ஸோ அந்த ஆர்டர் அப்படியே இருக்கட்டும். இங்கே ஒய்க்கு பதிலாக நீங்கள் எக்ஸ் எடுத்திங்கன்னா மைனஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸுங்கிறப்ப எக்ஸ் கியூப் பை 2 மைனஸ் லோயர் லிமிட் இந்த பார்ட் அப்படியே இருக்கட்டும். இந்த பார்ட் எடுத்திங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். அப்போ எக்ஸ் கியூப் பை 2 dx equal to 1. இதுக்கடுத்து இப்போ ஆர்டர்லாம் நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா இது மைனஸ் இது ப்ளஸ் சேம் ஆர்டருங்கிறப்ப நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிற ஆர்டர் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா 2x3. இங்கே லோயர் லிமிட் எடுக்கும்போது ஒரு மைனஸ் இருக்கும். மைனஸ் எக்ஸ் க்யூப்ங்கிறப்ப நமக்கு இருக்கிறதும் மைனஸ் தான். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸுங்க தான் வரும். 2x3 dx equal to 1ங்கிறப்ப இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா 2 இன்ட்டு எக்ஸ் கியூப் இன்டெகிரேட் பண்ணால் x power 4/4. த லிமிட்ஸ் ஆர் 0 to 2. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எடுத்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 1/2 c x power 4 இருக்கா. அப்பர் லிமிட் வேல்யூ 2 power 4. அப்போ 2 power 4 மைனஸ் 0 power 4ங்கிறப்ப 2 power 4 வேல்யூ 16 மைனஸ் 0ங்கிறப்ப 16. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா நமக்கு வர ஆன்சர் 8c equal to 1, c equal to 1/8. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டால் இந்த ப்ரொசீஜர்லேயே நமக்கு ஒரே ப்ரொசீஜர் தான். ஸோ டபுள் இன்டெக்ரலில் தனித்தனியாக அண்டர் த லிமிட்ஸில் ஒர்க் அவுட் பண்ணாலே நமக்கு அன்னோன் வேரியபிள் கான்ஸ்டன்ட் வேரியபிள் எக்ஸிஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா the joint PDF of bivariate random variables x, y is given by f of x equal to அதே மெத்தட் தான். k ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. x ஓட லிமிட் 0 to 1, y ஓட லிமிட் 0 to 1. இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஏன் பார்க்குறோன்னா ஒவ்வொரு ப்ராப்ளத்துலேயும் நமக்கு ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன்ஸ் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸாமில் எந்த பேட்டர்ன் கேட்டாலும் நமக்கு எழுத தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த பார்ட் 1ல் இதே மாடலில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுது. கண்டிப்பாக இதில் ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. 2 மார்க் கொஷின் இல்லை 8 மார்க் கொஷின் எப்படி கேட்டாலும் நமக்கு மெத்தட் ஒன்று தான். ஸோ நீங்கள் எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுது. இன்னும் ஒரே பேட்டர்னாக இருக்கலாம் பார்க்காதீங்க. என்னென்ன கான்செப்டில் நம்ம சொல்கிறோங்கிறத மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேட்டர்ன் வந்தால் நமக்கு தெரியும். டபுள் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி f of x, y dx dy equal to 1. இதில் ரெண்டு வேரியபிளும் சேமாக இருக்கனால நீங்கள் dx dyன்னு எழுதினாலும் சரி, இல்லை dy dx எழுதினாலும் சரி ஒன்று தான். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளத்துலையும் நம்ம என்னென்னலாம் டிஃபர் ஆகுதுங்கிறத கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்கள். ஒரு ப்ராப்ளம் மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் கிடையாது. பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது சேம் மெத்தடில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எந்த இடத்துல டிஃபர் ஆகுது, எந்தெந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு ஒரே ஒரு தடவை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய எல்லா டவுட்டும் கிளியர் ஆகும். இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். டபுள் இன்டெக்ரல் ஆஃப் kxy dx dy. எக்ஸோட லிமிட்டு 0 to 1 தான், ஒய்யோட லிமிட்டு 0 to 1 தான். ஸோ நோட் பண்ணிக்கலாம். கேவை வெளியில் எடுத்துருங்க. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்டெகிரேட் பண்ணுறீங்கன்னா x²/2 இன்ட்டு ஒய். த லிமிட்ஸ் ஆர் 0 to 1 dy equal to 1. இப்போ லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா 1/2 இன்ட்டு ஒய் மைனஸ் 0ங்கிறப்ப 0 தான் இன்ட்டு dy equal to 1. அடுத்து இந்த 2 கூட வெளியில் எடுத்துடலாங்க. அப்போ k/2 வித் ரெஸ்பெக்ட் டு ஒயில் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுறீங்கன்னா y²/2 த லிமிட்ஸ் ஆர் 0 to 1 equal to 1. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எடுத்தோம்னா k/2 1/2 மைனஸ் 0 equal to 1. ஸோ அவர் ஃபைனல் ஆன்சர் k/4 equal to 1, k equal to 4. இந்த மாதிரி தான் சிம்பிள் கேல்குலேஷன் தான். நம்ம ஒரு தடவை இல்லை 2 தடவை பார்த்தாலே நமக்கு இந்த வீடியோ எல்லாமே ஃபுல்லாக தெரியும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 2 random variables x and y have the joint PDF f of x, y equal to xy by 96, 0 less than x less than 4, 1 less than y less than 5, otherwise 0. Find e of x. இந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் நமக்கு ஈஸி தான். e of x தான் மீன் வேல்யூ அண்டர் எக்ஸில் மட்டும் கேட்டிருக்காங்க, லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி கேட்டால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஒன்று இதில் நீங்கள் எம்ஜிஎஃப் பார்த்துட்டு மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்லை நான் டைரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணேன்னா EF(x) = டபுள் இன்டெக்ரல் x into தட்ஸ் ஃபங்க்ஷன் dxy. ஸோ எக்ஸ் இன்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா xy/96 dx dy. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணணும். பேஸ்ட் ஆன் எக்ஸோட லிமிட்ஸை அப்ளை பண்ணணும், ஒய்யோட லிமிட்ஸை தனித்தனியாக நம்ம இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டபுள் இன்டெக்ரல் 1 to 5 இன்டெக்ரல் 0 to 4 x2y/96 dx dy. இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் நம்ம எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்க வேறு ஒன்றும் சொல்லலை. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுறீங்கன்னா என்ன வந்திருக்கலாம், ஒய் இருக்கட்டும், x² பண்ணிங்கன்னா x³ 3. இந்த 96 வெளியில் எடுத்துருங்க, dy. லிமிட்ஸ் ஆர் 0 to 4 அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எடுத்தோம்னா 1/96 இன்டெக்ரல் 1 to 5 y/3 4³ - 0³ into dy. இப்போ 4³ வேல்யூ 64 into y/3 into dy. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இல்லை இந்த நம்பர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துருங்க, அப்புறம் கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1/96 into 64/3 இன்டெக்ரல் 1 to 5 y into dy. வித் ரெஸ்பெக்ட் டு ஒயில் இப்போ இன்டெகிரேட் பண்ணுங்கள். அப்போ y²/2 the limits are 1 to 5. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்னு எடுக்கிறோம். அப்பர் லிமிட் வேல்யூ 5, அப்போ 5² மைனஸ் லோயர் லிமிட் வேல்யூ 1, அப்போ 1²2. இதை ஒர்க் அவுட் பண்ண நமக்கு வர ஆன்சர் கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைனலாக வரது 8/3. therefore EF(x) = 8/3. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினும் உங்களுக்கு கேட்பாங்க. எல்லா பார்ட்லையுமே நம்ம டபுள் இன்டெக்ரல் தெரியணும். பேஸ்ட் ஆன் எக்ஸில் எப்படி சிம்பிள் இன்டெக்ரலாக தான் இருக்கும், எக்ஸில் எப்படி பண்ணணும், ஒயில் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் இந்த டைப்பில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 9th ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் தி ஜாயின் PDF of x, y is given by f(x, y) = x plus y 0 less than or equal to x, y less than or equal to 1, find E(x, y). ஸோ xyயோட வேலை கேட்குறாங்க. x and yயோட லிமிட்டு 0 to 1 இருக்கதா கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் சிம்பிள் ஃபங்க்ஷன் தான். இதே ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம மார்ஜினல் PDF of x and y பார்த்தோம். இப்போ xyயோட வேல்யூ எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டாங்கன்னா எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ அங்கே எக்ஸை மல்டிப்ளை பண்ண மாதிரி இங்கே xyயோட ஆர்டரை நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கிவன் f(x, y) = x plus y 0 less than or equal to x, y less than or equal to 1. Now we find E(x, y) value. That is E(x, y) = integral minus infinity integral minus infinity xy into f(x, y) dx dy. இந்த ப்ராப்ளத்தில் எக்ஸோட லிமிட்டு 0 to 1, ஒய்யோட லிமிட்டு 0 to 1 கொடுத்ததுனால நம்ம அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். டபுள் இன்டெக்ரல் 0 to 1 xy into f(x, y) வேல்யூ x plus y into dx dy. நமக்கு இன்டெக்ரல் பார்ட்டு இத்தனை ப்ராப்ளம் பார்த்ததுனால நமக்கு ஈஸியாக தெரியுங்கிறதுக்காக டேரெக்டாகவே சொல்லிடலாம். இப்போ xy உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x² plus xy² into dx dy. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் ஃபஸ்ட்டு இன்டெகிரேட் பண்ணுறீங்கன்னா நமக்கு என்ன வரலாம், எக்ஸை பொறுத்தனா x³ 3 y plus x²/2 into y². எக்ஸோட லிமிட்டு 0 to 1 dy. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எடுத்திங்கன்னா 1/3y plus 1/2 y² into dy. இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஒயில் நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். அப்போ 1/3 into ஒய்யை இன்டெகிரேட் பண்ணால் y²/2 plus 1/2 y² பண்ணால் y³ 3. the limits are 0 to 1. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எடுக்கும்போது 1/3 into 1/2 plus 1/2 1/3. இது 1/6, இது 1/6. டினாமினேட்டர் சேமாக இருக்கனால பவர் ஆட் பண்ணால் 2/6. தட் இஸ் E(x, y) = 1/3. இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளத்தோட ஃபைனல் ஆன்சர். சிம்பிளாக தான் இருக்கும், பட் என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்கங்கிற ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளமும் அதே பேட்டர்னில் தான், பட் ஃபங்க்ஷன் நமக்கு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. let x and y be at random variables having joint density function f(x, y) = 3/2 of x² plus y². 0 less than or equal to x less than or equal to 1, 0 less than or equal to y less than or equal to 1. find E(x, y). இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன் அதே தான் எழுதிக்கோங்க. எக்ஸோட லிமிட்டு 0 to 1, ஒய்யோட லிமிட்டு 0 to 1. இப்போ நமக்கு E(x, y) தான் கேட்டிருக்காங்க. அப்போ டபுள் இன்டெக்ரல் minus infinity xy into f(x, y) dx dy. இதுலேயும் நமக்கு லிமிட் சேமாக இருக்கனால நமக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. மேக்ஸிமம் 2 மார்க் கொஷனில் கொடுக்குறது எல்லாமே லிமிட்ஸ் கரெக்டாக தான் கொடுப்பாங்க, இல்லை ஃபங்க்ஷன் ஈஸியாக கொடுப்பாங்க. ஏதாவது ஒன்று நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ xy இன்ட்டு ஃபங்க்ஷன் எழுதுங்க. 3/2 of x² plus y² dx dy. 3/2 வெளியில் எடுத்துருங்க. அப்போ டபுள் இன்டெக்ரல் 0 to 1 x3. இந்த xyயை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் x³ plus xy³ dx dy. இந்த ஸ்டெப் கரெக்டானா தான் இதுக்கடுத்து நம்மளால் கேல்குலேஷன் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் நிதானமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x⁴/4 into y. செகண்ட்னா x²/2 into y³. the limits are 0 to 1 dy. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எடுத்தால் அப்பர் லிமிட் வேல்யூ எடுத்திங்கன்னா 1/4 into y plus 1² by 2 into y³ மைனஸ் லோயர் லிமிட் எடுத்திங்கன்னா 0. ஸோ இன்ட்டு dy.
3/2 integral 0 to 1. இப்போ என்ன பண்ணலாம், இதை கம்பைன் பண்ணிடுங்க. ஸோ எது ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். y/4 + y³/2 எதுவும் கேன்சல் ஆகலை. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். dy ஒய்யை பொறுத்து இப்போ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஒய்னா y²/2 ஆல்ரெடி இருக்கிற 4 டினாமினேட்டரில் அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் y³ பண்ணிங்கன்னா y/4/4 இந்த டினாமினேட்டர் வேல்யூ 2 அப்படியே இருக்கட்டும். லிமிட்ஸ் ஆர் 0 to 1. இப்போ இதுலேயே லிமிட்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லிமிட்ஸ் எடுத்திங்கன்னா 3/2 ஆஃப் y²/8 ப்ளஸ் y/4/8 த லிமிட்ஸ் ஆர் 0 to 1. அப்போ 3/2 இதை ஒர்க் அவுட் பண்ணால் 1/8 ப்ளஸ் 1/8 தட் இஸ் 3/2 ஆஃப் 2/8. சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 3/8. இதுதான் நமக்கு e of xyயோட வேல்யூ. அடுத்து இந்த டாப்பிக்கில் வேறு மாதிரி எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் த 2 லைன்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன். இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா கேட்குறாங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ் இஸ் கிவன் பை tan theta which is equal to 1 minus r² into sigma x sigma y divided by sigma x² plus sigma y². ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் த 2 லைன்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்லன்னு கேட்டாங்கன்னா நமக்கு இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட் த ஈக்குவேஷன் ஆஃப் 2 ரெக்ரெஷன் லைன்ஸ். வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தம்? ஒருவேளை ஆங்கிள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா, த லைன்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன் y on x இஸ் கிவன் பை, ஒருவேளை ப்ராப்ளத்தில் உங்களுக்கு y on x கொடுக்குறாங்கன்னா y minus y bar equal to r into sigma y by sigma x x minus x bar, where r is correlation coefficient, sigma x sigma yங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இது y on xக்கு ஃபார்முலா இப்படி எழுதிக்கலாம். x on y கொடுக்குறாங்கன்னா அதே மாதிரி தான் x minus x bar equal to r into sigma x by sigma y y minus y bar. x on y இருந்தால் நம்ம எக்ஸை பேஸ்டாக வச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பைன் பண்ணோன்னா அந்த ஆங்கிள் டீட்டா பிட்வீன் த 2 லைன்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் 1 and 2 இஸ் கிவன் பை tan theta equal to 1 minus r²/r sigma x sigma y divided by sigma x² plus sigma y². ஸோ tan theta பேஸ்டாகவும் நமக்கு ஏதாவது கொஷின் கேட்பாங்க. 1 minus r²/r sigma x by sigma y divided by sigma x² plus sigma y². ப்ரீவியஸாக பார்த்ததில் டேரெக்டாக ஃபார்முலா எழுதணும். இதில் எந்த மெத்தடில் வருதுன்னு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் x and y ஆர் இண்டிபெண்டன்ட்லி ரிலேட்டட் ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த 2 ரெக்ரெஷன் லைன்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இண்டிபெண்டன்ட்லி ரிலேட்டடாக இருந்ததுன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு. ஸோ லெட் y equal to a plus b y on x into x. x equivalent to some other term d plus b x on y into y. So theta பார்த்தோன்னா 1 minus b y on x into b x on y divided by b y on x plus b x on y. அதே மாதிரி ஃபார்முலா தான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ b y x b x y divided by b y x plus b x y நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். Next problem. If x and y have the joint PDF f of x comma y equal to x plus y 0 less than x less than 1 0 less than y less than 1 otherwise 0. Check whether x and y are independent. இந்த மாடல் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ MDF ஆஃப் எக்ஸ் என்ன MDF ஆஃப் ஒய் என்னன்னு தனித்தனியாக பார்த்து மல்டிப்ளிகேஷன் மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் லிமிட்ஸ் எழுதிக்கோங்க. மார்ஜினல் PDF ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் இன்டெக்ரல் 0 to 1 எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணோம்னா xy+y²/2 த லிமிட்ஸ் ஆர் 0 to 1. இதை ஒர்க் அவுட் பண்ணால் x plus 1/2. இதே மாதிரி மார்ஜினல் PDF ஆஃப் ஒய் பார்த்தீங்கன்னா fy of y equal to f of y the limits are 0 to 1 x plus y under xல நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணோம்னா y plus 1/2. இதை நீங்கள் எக்ஸில் எடுத்தீங்கன்னா x²/2 plus xy வரும். லிமிட்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அடுத்து இந்த ஆன்சர் வருது. இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி பார்த்ததுனால நம்ம ஷார்ட்டாக மட்டும் நோட் பண்ணியிருக்கோம். இப்போ இண்டிபெண்டன்ட் செக் பண்ணுறதுக்கு ரெண்டோட ப்ராடக்ட் வேல்யூ பார்ப்பீங்க. அப்போ x plus 1/2 into y plus 1/2ங்கிறப்ப which is not equivalent to x plus y. That is f of x comma y க்கு equivalent இல்ல. Therefore x and y not independent. And last problem, if x and y are independent random variables with variance 2 and 3, find the variance of 3x plus 4y. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா it is a simple question. அடிக்கடி கேட்குறாங்க இந்த பேட்டர்னில். x and y are independent random variables கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. வேரியன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க 2 and 3 கொடுத்துட்டாங்க. That is variance of x 2, variance of y ஓட வேல்யூ 3. நமக்கு கேட்டிருக்கிறது வேரியன்ஸ் ஆஃப் 3x plus 4y ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. therefore வேரியன்ஸ் ஆஃப் 3x plus 4y equal to ax plus by இருந்தால் a² into variance of x plus b² into variance of y. அப்போ இங்கே ஏக்கு பதிலாக 3 இருக்குது. அப்போ 3² into variance of x plus 4² variance of y. இண்டிபெண்டன்ட் கொடுத்தனால நம்ம இதோட ஃபார்முலாவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்போ 3² into variance of x ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 2 plus 4² into 3². வேரியன்ஸ் ஆஃப் y 3. அப்போ 9 2s are 18 plus 48ங்கிறப்ப நமக்கு ஆன்சர் 66. இதுதான் வேரியன்ஸ் ஆஃப் 3x plus 4y ஓட ஆன்சர். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு நம்பர்ஸில் கொடுத்தாலும் நமக்கு பேட்டர்ன் இது தான். இண்டிபெண்டன்ட் கொடுத்தாலே நம்ம இந்த மாதிரி மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணால் போதும்.
இந்த வீடியோவில் நம்ம 15 ப்ராப்ளத்தோட 2 மார்க் கொஷின் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் 4 ப்ராப்ளம் தான் யூனிக்காக பார்த்துருப்பீங்க. மற்ற எல்லா ப்ராப்ளம் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரீவியஸ் ப்ராப்ளம். நமக்கு லிமிட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் தான் மாறுமே தவிர கான்செப்ட் ஒன்று தான். பட் ஒர்க் அவுட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நோட்ஸ் எழுதுங்க. டவுட் இருந்ததுன்னா கணித பழகி மெயில் அனுப்புங்க. இதோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.